குறைதாவாசிகள், மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள், சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு வாழக்கூடியவர்கள், அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களே இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய காயம் சஅத் இப்னு முஆதை அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டியது. அந்த அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் தான் அவருடைய கரம் காயப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த காயம் ஏற்பட்ட போது சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், யா அல்லாஹ், என் கண்ணின் குளிர்ச்சியை இந்த பனு குறைதாவுடைய விஷயத்தில் ஏற்படுத்தாமல் என் மரணத்தை நீ ஆக்கி விடாதே என்று சொன்னார்கள். அந்த காயத்திலேயே அவர்களுடைய மரண படுக்கையும் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் நோயுற்றிருக்கக்கூடிய சஅத் இப்னு முஆதை அடிக்கடி சந்திக்க செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களோடு அபூபக்கர் செல்வார்கள், உமர் செல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் செல்வார்கள். அபூபக்கரும் உமரும் சஅத் இப்னு முஆதுடைய அந்த காட்சியை பார்க்கும்போது அழுவார்கள். அந்த நோயுடைய படுக்கையில் அந்த காயத்தால் அவர்கள் அழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை பிடித்துக் கொண்டு அவர்கள் அருகிலே கவலையில் நின்று சஅத் இப்னு முஆதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் பனு குறைதாவுடைய துரோகத்தை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு மதீனாவில் திரும்பி சென்ற அந்த போர் முடிந்ததற்கு பிறகு பனு குறைதாவை சுற்றி சிறையிடுகிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பு செய்வது என்று கேட்கிறார்கள். பனு குறைதாவாசிகள் சொன்னார்கள், அந்த யூதர்கள் சொன்னார்கள், சிறைப்பட்டவர்கள் சஅத் இப்னு முஆதை அழைத்து வாருங்கள், அவர்தான் அன்சாரிகளுடைய தலைவர், அவுஸ் கோத்திரத்தார், அவர் என்ன தீர்ப்பு செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர்களுடைய நினைப்பின்படி அவர் எங்களுக்கு தலைவராக இருந்தவர், எங்களை பாதுகாப்பார் என்று எண்ணிக்கொண்டு சஅத் இப்னு முஆதை அழைத்து வர சொல்கிறார்கள். சஅத் இப்னு முஆதை ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சஹாபாக்கள் தூக்கி அவரை சுமந்து சென்று அந்த பனு குறைதாவுடைய தீர்ப்புக்காக அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சஅத் இப்னு முஆத் வருகையை பார்த்தவுடன் சொன்னார்கள், கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவருக்காக நீங்கள் எழுந்து சென்று அவரை வரவேற்று வாருங்கள், அவர் நோயுற்றிருக்கிறார். வரவேற்று வந்து அமர வைக்கப்படுகிறது. சஅத் இப்னு முஆதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஅத் இப்னு முஆதே, பனு குறைதாவாசிகள் உன் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக உண்மை அழைத்து வர சொன்னார்கள், நீ என்ன தீர்ப்பு செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பனு குறைதாவாசிகளை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நாம் ஏற்றுக்கொள்வோம். முஸ்லிம்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் தலைதாங்கி நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்களுடைய தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக, மார்க்கத்திற்கு எதிராக திரண்ட இந்த யூதர்களை திட்டம் தீட்டி சதி திட்டம் செய்து ஒப்பந்தத்தை முறித்த இந்த யூதர்கள் எல்லோர்களையும் நாம் கொலை செய்து விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதரே, இதுதான் இதனுடைய தீர்ப்பாக